guys, welcome to my YouTube channel. ரொம்ப சந்தோஷமா இருக்கு because நம்ம within ஒரு 13 வீடியோஸ்க்குள்ள நம்ம 1000 subscribers வந்து ஹிட் பண்ணிட்டோம். So thank you for supporting me. இந்த வீடியோ எதுக்கான வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா Salesforce development பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். So நான் ஆல்ரெடி ஒரு Salesforce development வீடியோ வந்து என்னோட பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கும். So பார்க்கல அப்படினா போய் பாத்துக்கோங்க. So இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்கா எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா so ரீசன்ட்டா கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு Salesforce development career-ஓட advantages and disadvantages பத்தி சொல்லுங்க அப்படினு. So அதுக்கான வீடியோ தான் இது. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா advantages and disadvantages of Salesforce development பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். What is Salesforce அப்படினு பார்க்கலாம். So Salesforce அப்படினா ஒரு CRM platform, customer relationship management platform. இந்த platform நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினா மல்டிபிள் டாஸ்க்கு நம்ம இந்த ஒரே பிளாட்ஃபார்மையே யூஸ் பண்ணிக்க முடியும். லைக் மார்க்கெட்டிங்க்கு, அனலிட்டிக்ஸ்க்கு, ஆட்டோமேஷனுக்கு அண்ட் ஆல்சோ டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த மல்டிபிள் டாஸ்க்கை நம்ம ஒரே பிளாட்ஃபார்ம்ல பண்ணிக்க முடியும். Salesforce டெவலப்பர் அப்படின்னா யாருன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த Salesforce பிளாட்ஃபார்மை எப்படி வேணாலும் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் என்னோட பிஸ்னஸ்க்கு இதெல்லாம் ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும்னு ஒரு டாக்குமெண்ட்ல நான் Salesforce டெவலப்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ அந்த Salesforce டெவலப்பர் வந்து அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு அவங்க என்னோட பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி Salesforce பிளாட்ஃபார்மை கஸ்டமைசேஷன் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள தான் நம்ம Salesforce டெவலப்பர்னு சொல்லுவோம். Salesforce பிளாட்ஃபார்ம் ஜஸ்ட் ஒரு CRM பிளாட்ஃபார்ம் மட்டும் கிடையாது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம செப்பரேட்டாக ஒரு அப்ளிகேஷனையே கிரியேட் பண்ணிக்க முடியும், ஒரு ஆப்பைவே நம்மளால பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டேட்டாவை மேனேஜ் பண்ணிக்க முடியும். லைக் MySQL நம்ம எப்படி டேட்டா மேனேஜ் பண்ணுறோமோ லைக் ஆட் டேட்டா, ரிமூவ் டேட்டா ஃப்ரம் த டேபிள். ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷனை நம்ம Salesforce பிளாட்ஃபார்ம்லேயே பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டேட்டா மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம பிஸ்னஸ் லாஜிக் கூட நம்ம ரைட் பண்ணிக்க முடியும். என்கிட்ட ஒரு பேஜ் இருக்குது, அந்த பேஜில் வந்து என்னோட கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த பேஜ் வந்து எனக்கு தேவையான மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வியூ ஆகணும். ஸோ அந்த மாதிரி நான் பிசினஸ் லாஜிக் ரைட் பண்ணி நான் Salesforceல வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணி நான் வச்சுக்க முடியும். தென் ஆல்சோ we can create workflows. Advantages of Salesforce.com. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி Salesforce பிளாட்ஃபார்ம் ஜஸ்ட் ஒரு CRM பிளாட்ஃபார்ம் மட்டும் கிடையாது. இந்த சாஃப்ட்வேரை நம்ம எப்படி வேணாலும் கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும் பேஸ்ட் அப்பான் த பிஸ்னஸ் நீட்ஸ். நம்ம Salesforce பிளாட்ஃபார்மை ஈஸியாக சிங்க்ரனைஸ் பண்ணிக்க முடியும் வித் தேர்ட் பார்ட்டி சிஸ்டம்ஸ் கூட. ஸோ இது ஒரு மெயின் ப்ளஸ்னே சொல்லலாம். ஆப் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் பிளேஸ். ஸோ நீங்கள் எக்லிப்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு மார்க்கெட் பிளேஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மார்க்கெட் பிளேஸில் போய் நம்ம JDKலாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி Salesforce பிளாட்ஃபார்ம்லையும் ஆப் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3000 ரெடி டு இன்ஸ்டால் ஆப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஸ் நமக்கு வேணும்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். லைட்னிங் காம்போனன்ட்ஸும் இருக்குது. ஸோ லைட்னிங் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜில் ஹெடர் காம்போனன்ட், ஃபூட்டர் காம்போனன்ட்லாம் இருக்கும். ஸோ இதை நம்மளாம் காம்போனன்ட்னு சொல்லுவோம் ரியாக்ட்ல. அதே மாதிரி Salesforce டெவலப்மெண்ட்லயும் நம்ம காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த காம்போனன்ட்ஸை கிரியேட் பண்றதுக்கு தனி லாங்குவேஜ் இருக்கு, ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ் இருக்கு. ஸோ அந்த ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ் மூலியமா நம்ம இந்த லைட்னிங் காம்போனன்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த Salesforce பிளாட்ஃபார்மை நம்ம எந்த பிளேஸ்ல வேணாலும் அசஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் நம்ம கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டுமே இந்த Salesforce பிளாட்ஃபார்ம் ஒர்க் ஆகும். டியூ டு இட்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி நம்ம இந்த Salesforce பிளாட்ஃபார்மை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைசேஷனும் பண்ணிக்க முடியும். Disadvantages of Salesforce.com. So many integration and customization backendல பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இதனால Salesforce பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ இதனால நம்ம ப்ராஜெக்ட்ல நிறைய பக்ஸ் வரக்கும் சான்சஸ் இருக்கு ஆஃப்டர் ஈச் ரிலீஸ்க்கு அப்புறமா. ஸோ ஒரு கம்பெனி Salesforce பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். Salesforce பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஆப்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தனி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்மால் பிஸ்னஸுக்கு Salesforce பிளாட்ஃபார்ம் பெஸ்ட் ஃபிட் இல்லை அப்படிங்கிறத சொல்ல முடியும். Salesforce பிளாட்ஃபார்ம் ஒரு காம்ப்ளெக்ஸான பிளாட்ஃபார்ம். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த Salesforce பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஸோ ஒரு பர்சன் வந்து இந்த Salesforce பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த செப்பரேட்டான Salesforce ட்ரைனிங் லேர்ன் பண்ணிட்டு வந்து தான் இந்த Salesforce பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா how to get a job in Salesforce development.
லேர்ன் அபவுட் சேல்ஸ்ஃபோர்ஸ். ஸோ ஆன்லைனில் நிறையா சேல்ஸ்ஃபோர்ஸ் கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை எடுத்து சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து படிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃப்ரீயாகவே ட்ரையல் ஹெட் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட் பற்றி கற்றுக்க முடியும். நாட் ஓன்லி சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட், சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி கூட தெரிஞ்சுக்க முடியும். இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் பேக் அண்ட் லாங்குவேஜாக நம்ம அபெக்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து படிக்கணும். ஸோ அபெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரியான ஒரு லாங்குவேஜ் தான். உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் நல்லா வரும் அப்படின்னா அபெக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அண்ட் ஆல்சோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா எனக்கு ஜாவா தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு. உங்களுக்கு ஜாவா தெரியணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு அபெக்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் எண்டுக்கு ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி சேல்ஸ்ஃபோர்ஸில் நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு விஷுவல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த விஷுவல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா HTML லாங்குவேஜ் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு HTML தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு விஷுவல் ஃபோர்ஸ் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஆன்லைன் கோர்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பர் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பர் ஃபுல் டைம் ஜாப்க்கு ஹியர் பண்றாங்க அப்படின்னா மினிமம் 4 to 5 years எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் தான் ஹியர் பண்றாங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி ஒரு இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். Earn Salesforce certification. ஸோ ட்ரையல் ஹெட் வெப்சைட் பார்த்துட்டிங்கன்னா பிகினர்ஸ்க்கான ட்ரைனிங் இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷனே ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பர் பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களோட பேக்கேஜும் ஹையராக இருக்கும். என்னென்ன சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சேல்ஸ்ஃபோர்ஸ் சர்டிஃபைடு அட்மினிஸ்ட்ரேட்டட். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சேல்ஸ்ஃபோர்ஸ் பிளாட்ஃபார்மில் சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மின் அண்ட் சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பர்னு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கோடிங்கே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மின் ரோலை எடுத்துக்கலாம். ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மின் ரோலில் இந்த அபெக்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் விஷுவல் ஃபோர்ஸ் எல்லாம் வராது. ஜஸ்ட் நீங்கள் வந்து பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு பேஜ் வந்து யார் யாருக்கெல்லாம் வியூ ஆகணும் அந்த மெம்பர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் அசஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒர்க் தான் இருக்கும் சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மின் ரோல்ல. செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் சர்டிஃபைடு அட்வான்ஸ்டு அட்மினிஸ்ட்ரேட்டர், சேல்ஸ்ஃபோர்ஸ் சர்டிஃபைடு ஆப் பில்டர். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் யாருக்கு அப்படின்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பருக்கான சர்டிஃபிகேஷன். நீங்க இந்த சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ரோலுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். நான் இப்போ சொன்ன எல்லா சர்டிஃபிகேஷனுக்குமே செப்பரேட்டான எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேஷன் கிடச்சிரும். ஸோ ஆன்லைனில் பார்த்துட்டிங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கு தனியாக செப்பரேட்டான கோர்சஸே இருக்குது. என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் அந்த எக்ஸாமினேஷனில் வரும் அப்படின்னு. ஸோ அந்த கோர்சஸ்லாம் நீங்கள் எடுத்து லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷனை ஈஸியாக கிராக் பண்ணிட முடியும். எக்ஸ்பீரியன்ஸ்டான சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பர் போர்ஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் வித் சேல்ஸ்ஃபோர்ஸ் ப்ரொஃபஷனல். ஸோ ஆன்லைனில் பார்த்துட்டிங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பர் கம்யூனிட்டி குரூப்ஸ் நிறைய இருக்கும் லிங்க்டின்ல. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பராக ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நீங்கள் அட்வைஸ் கேட்டுக்கலாம். எப்படிலாம் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், எப்படிலாம் கெரியர் க்ரோத் இருக்கும் இன் சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட்டில், எப்படிலாம் இன்டர்வியூவில் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் அட்வைஸும் கேட்டுக்க முடியும். சேலரி ரேஞ்ச் ஆஃப் சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பர். ஆவரேஜ் ஸ்டார்டிங் சேலரி ஆஃப் சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பருக்கு பார்த்துட்டிங்கன்னா 7 lakhs per annum. பேஸ்ட் அப்பான் யுவர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து 12.5 lakhs per annum வரைக்கும் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட்னா என்ன, சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பர்னா யார், சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், அண்ட் சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மின்னா என்ன, சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பர்னா என்ன, சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பரோட ஆனுவல் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ என் கூட கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.